ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ்லேருந்து நம்ம 5வது கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் தேர்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே போன வீடியோல தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 5th கொஸ்டின்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீக்வன்ஸ் 150, 149, 147, 144, டேஷ் 135, 129, 122, 116 அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு நம்பர்ல வந்து நம்ம டிஃபரன்ஸ் பக்கத்து அட்ஜஸ்ட் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம கெஸ் பண்ணோம்னா நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இல்லை, டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 150 மைனஸ் 149 என்ன வரும் உங்களுக்கு? 1ன்னு வரும். 149 மைனஸ் 147 என்ன வரும் உங்களுக்கு? 2ன்னு வரும். அதே மாதிரி 147 மைனஸ் 144 என்ன வரும்? 3ன்னு வரும். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க என்ன ஆகும்? ஆக்சுவலா இங்க 140 தான் வரும். ஏன் 140 வரும்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு வருது. அட்ஜஸ்ட் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் 1. அடுத்த செட் ஆஃப் அட்ஜஸ்ட் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2ன்னு வருது. அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் அட்ஜஸ்ட் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3ன்னு வருது. ஸோ இப்போ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது 144 மைனஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 4. இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 144 மைனஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 4 சின்ஸ் யூ ஃபாலோ திஸ் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு வருது. செகண்ட் ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு வருது. தேர்ட் செட் ஆஃப் ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு வருது. ஸோ அதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 144 மைனஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 4. அந்த சம்திங் வந்து 140 தான் இருந்தாகணும். வேற எந்த நம்பரும் போட முடியாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 140 தான். ஸோ இதை நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. ஸோ நீங்க கரெக்டாக சால்வ் பண்ணீங்கன்னா சூப்பர். கரெக்டாக சால்வ் பண்ணாட்டியுமே பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணாலே நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீக்வன்ஸ் 11, 18, 29, டேஷ் 76, 123, 199. ஓகே, இது ஆக்சுவலா இது பார்த்தா தெரியாது, பட் ஆக்சுவலா இது லூகா சீக்வன்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன். லூகா சீக்வன்ஸ் தான் இது ஆக்சுவலா. லூகா சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? 1, 3ன்னு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியல் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபிபனாசி சீக்வன்ஸோட இனிஷியல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 1, 2ன்னு வரும். லூகாஸோட இனிஷியல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 3, 4ன்னு வரும். ஏன்னா அப்படியே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்து நம்பரை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபிபனாசில 1,1, லூகாஸை பொறுத்த வரைக்கும் 1,3. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க மற்றதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ அது அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும். ஸோ 1 + 3 4, 3 + 4 7, 7 + 4 11, 11 + 7 18, 11 + 18 29, 29 + 18 தான் இந்த ஆன்சர் ஆக்சுவலா. ஏன்னா இது லூகாஸ் சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலா. திஸ் இஸ் நத்திங் பட் தி சீக்வன்ஸ் இஸ் லூகாஸ். ஒழுங்கா எழுதுறேன். லூகாஸ் சீக்வன்ஸ். லூகாஸ் சீக்வன்ஸ். ஸோ 18 + 29 என்ன வரும் உங்களுக்கு? 30 + 18 என்ன வரும் ஆக்சுவலா? 30 + 18 ஆக்சுவலி இஸ் 48. ஸோ 47 தான் ஆன்சர். ஸோ 30 + 18 = 48. அப்ப 18 + 29 என்ன வரும் உங்களுக்கு? 29 என்னது? 30 - 1. ஸோ 18 + 30 is 48. 48 - 1 is 47. ஸோ ஆன்சர் வந்து 47 தான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 47 சின்ஸ் இட் ஃபாலோஸ் த லூகா சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து லூகா சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலா. எக்ஸாக்டாவே லூகா சீக்வன்ஸ் தான். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஆன்சர் வந்து 47 தான் 6th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இப்போ 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் சீக்வன்ஸ்? ஓகே, சீக்வன்ஸ்னா என்னது பேசிக்கா? சீக்வன்ஸ்னா எனி செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஃபாலோ பர்டிகுலர் ரூல் ஆர் பேட்டர்ன். ஏதாவது ஒரு ரூலோ இல்ல பேட்டர்னையோ ஃபாலோ பண்ணுச்சுன்னா தான் அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம சீக்வன்ஸை கிளைம் பண்ண முடியும். ஸோ அதை நீங்க டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூல் ஆர் பேட்டர்ன் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்கா ரெண்டும் ஒன்று தான். நான் பேட்டர்னே சொல்லுங்க. ஸோ இப்போ இதற்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 3ல இருந்து 6 ஆகுது. ஸோ +3, 6ல இருந்து 2 ஆகுது. ஸோ +2, 8ல இருந்து மறுபடியும் 11 ஆகுது. ஸோ +3. ஸோ இப்போ 3, 2, 3, 2ன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கும். பட் இங்க ஆக்சுவலா 4ன்னு வருது. 11 + 4 gives you 15. ஸோ இங்க பர்டிகுலர் ஒரு பேட்டர்னே ஃபாலோ பண்ணல இந்த சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் சீக்வன்ஸ். ஸோ சின்ஸ் இட் டசன்ட் ஃபாலோ அ ரூல் ஆர் பேட்டர்ன், ஸோ இது தப்பு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? 1க்கு அப்புறம் 2 வருது, 2க்கு அப்புறம் 3 வருது, 3க்கு அப்புறம் 4 வந்து தான் கரெக்டாக வந்திருக்கும். ஆனா 4க்கு பதிலா 6ன்னு வருது. ஸோ அங்கேயே ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் 12ன்னு வருது. ஸோ இங்கேயே ஒரு பர்டிகுலர் பேட்டர்னோ ரூலோ ஃபாலோ ஆகல. ஸோ இதுவும் தப்பு தான். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கு? 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 4 வருது. ஓகே, இங்க +1, +3. நான் ஒழுங்கா எழுதுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் +1 நீங்க ஆட் பண்றீங்க அந்த சீக்வன்ஸ்ல. 1க்கு அப்புறம் 2 வருது. 1, 2, 4, 8, 16. இது வந்து என்ன ஏதாவது பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கா அதுக்கு? 1, 2, 4, 8, 16.
ஸோ இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து 1, இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இங்க டிஃபரன்ஸ் 4, இங்க டிஃபரன்ஸ் 8. ஸோ 1 2 4 8 ஆக்சுவலா எந்த பேட்டர்னுமே வரல இதுக்கு, பர்டிகுலரா எந்த பேட்டர்னும் வரல. ஸோ இதுவும் ஒரு வேலிட் சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் வேலிட் சீக்வன்ஸ் கிடையாது. இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எவ்ரி டைம் நம்ம 6 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம். we are increasing 6 யூனிட்ஸ். ஸோ 2க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் பிளஸ் 6 போட்டிங்கன்னா 20 வரும். 20 பிளஸ் 6 gives you 26. அதே மாதிரி 32, 38 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ 6 யூனிட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஈச் நம்பர் வந்து ஈச் டேர்ம் we are adding 6 to it. ஸோ அதனால டி தான் கரெக்டான ஆப்ஷன். சின்ஸ் இட் ஃபாலோஸ் அ பர்டிகுலர் ரூல், பிளஸ் 6 பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதான் ரூல். ஸோ 7th கொஸ்டினோட ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான், ஏன்னா அது ஒரு ரூலை ஃபாலோ பண்றதுனால. இப்போ நம்ம 8th கொஸ்டின் போலாம். ஓகே, which of the following is not a sequence, not in sequence? ஓகே, எது ரூல் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேக்குறான். போன இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா எது ரூல் ஃபாலோ பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. இதுல வந்து எது ரூல் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரிவர்ஸ் அப்படியே. ஸோ இது பாத்தீங்கன்னா இங்க ரூல் ஃபாலோ ஆகுது. 1க்கு அப்புறம் 10, 10 100. ஸோ 10x பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்டூ 10 பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1 becomes 10, 10 becomes 100, 100 becomes 1000. each term is being multiplied by 10. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது ரூல் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது தப்பான ஆப்ஷன். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது ரூல் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கிளியரா கேக்குறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் சீக்வன்ஸ் கேக்குறாங்க அவங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்களேன், 100 minus 8 gives you 92. ஸோ 100 minus 8 ஆகுது, 8 தான் டிஃபரன்ஸ். அப்புறம் 92 minus 4 gives you 88. 88 minus என்ன வருது, 11 வருது. 8 4 11. இங்க ஒரு ஆர்டராகவே இல்லை இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு நம்ம அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னது இதுல, 14 அப்புறம் 15 plus 1. இல்ல இதுல ஆக்சுவலா இதுல அப்படி யோசிக்க கூடாது. 14 plus 15 equal to 29. 15 plus 29 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 15 plus 29 என்ன வரும் உங்களுக்கு? 14 plus 15 29 எல்லாருக்கும் தெரியும். நான் வேணா அதை காமிச்சிடுறேன். 5 plus 4 9, 1 plus 1 2, 29. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லூக்கா சீக்வன்ஸோ இல்லை ஃபிபனாசி சீக்வன்ஸோ தான் வரும் இங்க. எதுன்னு எக்ஸாக்டா தெரியல எனக்கு ஆக்சுவலா. நான் வேணா ஃபிபனாசி சீக்வன்ஸ் எழுதி பார்த்துறேன். 1 1 2 3 5 8. 8 plus 5 என்ன வரும் உங்களுக்கு? 13. 8 plus 5 13 இல்ல, ஆமா 13. 13 plus 8 என்ன வரும் உங்களுக்கு? 13 plus, ஓகே டெஃபினட்டா இது லூக்கா சீக்வன்ஸ் தான் நினைக்கிறேன். இது ஃபிபனாசி கிடையாது. ஸோ லூக்காஸா தான் இருந்தாலும் 1 3 4 7 11 18. ஓகே, இது லூக்காஸும் இல்லை ஃபிபனாசியும் இல்லை, பட் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது இது ஆக்சுவலா. இந்த லூக்கா சீக்வன்ஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஏன்னா 14 plus 15 gives you 29. 15 plus 29 என்ன வரும் உங்களுக்கு? 15 plus 29, 15 plus 13 45. 15 plus 29 44 வரும். So 15 plus 29 gives you 44. 29 plus 44 gives you 73. ஸோ இங்க ஒரு பர்டிகுலர் ரூல் ஃபாலோ பண்ணுது ஆக்சுவலா. இது லூகாஸ் மாதிரியே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுது. லூகாஸ் ஃபிபனாசி மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இதுவும். ஸோ எக்ஸாக்டா அது பேர் தெரியல, பட் டெஃபினட்டா அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. நம்ம டெஃபினட்டா கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இது சீக்வன்ஸ் தான், இது டெஃபினட்டா ஒரு சீக்வன்ஸ். ஸோ இதுவும் ராங்கான ஆப்ஷன். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் ரூலை ஃபாலோ பண்றதுனால இது ராங்கான ஆப்ஷன். இப்போ நம்ம கடைசி ஆப்ஷனுக்கு வந்துடலாம். 1000ல இருந்து 980 ஆகுது, 980ல இருந்து 960 ஆகுது, 960ல மறுபடியும் 940 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் -40 ஆகுது, -40 ரெடியூஸ் பண்றோம், அப்புறம் -20 ரெடியூஸ் பண்றோம், மறுபடியும் -20 ரெடியூஸ் பண்றோம். ஆக்சுவலா இது எனக்கு சரியா தெரியலையே. நான் ஆக்சுவலா தப்பா கணக்கு போட்டேன். ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் 20 தான் ரெடியூஸ் ஆகுது. 1000 - 9, இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 20 தான். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 20, செகண்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 40, மறுபடியும் தேர்ட் டிஃபரன்ஸ் 20 தான். ஸோ 20 40 20 40 அந்த ரூல் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த சீக்வன்ஸுமே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுவும் தப்பான ஆப்ஷன் தான். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஆன்சர் வந்து பி. ஸோ 8th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி தான். ஸோ நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிபனாசி ஸ்பைரல் ஸ்கொயர் வேல்யூ இன் த கிவன் பேட்டர்ன். ஓகே, இதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃபிபனாசினாலே என்ன, உங்களுக்கு பக்கத்து டேர்ம் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க. ஸோ 1 இது 1 ஆக்சுவலா 1 இது. ஏன்னா ஒழுங்கா எழுதுறேன் இதை. இது ஆக்சுவலா நம்பர் 1 இது. நம்பர் 1 இந்த ஸ்கொயர்ல இருக்கிறது. அது கண்ணுக்கு சரியா தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அதனால நான் எக்ஸ்பிளிசிட்டா அப்படி கிளியரா அப்படி எழுதுறேன். ஸோ 1 + 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும். 3 + 5 gives you 8. 5 + 8 என்ன வரும்? அதான் இந்த கொஸ்டின் மார்க்கோட ஆன்சரே 5 + 8 தான். ஸோ நான் ஒழுங்கா மார்க் பண்றேன். ஸோ 5 + 8 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ 13 தான் கரெக்டான ஆப்ஷன். 13 தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ 5 + 8 gives you 13. 13 + 8 gives you 21. 13 + 21 gives you 34. அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த மிஸ்ஸிங் ஃபிபனாசி ஸ்பைரல் வந்து ஆன்சர் வந்து 13 தான்.
ஆன்சர் இஸ் 13. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ 9th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சுக்கோம் நம்ம. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக 5th கொஸ்டின்லேருந்து 9th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். அதாவது இந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த எக்ஸசைஸ் இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸில் வந்து நம்ம 5 to 9 முடிச்சிட்டோம். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா 10th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை மேபி நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 numbers ஆஃப் த சீக்வன்ஸ் 5, 10, 20, 35, 55. இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்து இது சேலஞ்ச் கொஸ்டின் மாதிரியே வச்சுக்கலாம். சேலஞ்ச் கொஸ்டின். ஸோ இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்குள்ள ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் ஆன்சர் ரிவீல் பண்ணும்போது உங்கள் ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படி எல்லாமே செக் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.